ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். புதன் 2 தம்மூஸ் ஜூன் 17. இது தேர்ந்தெடுக்கும் விஷயம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாமே. வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உங்கள் ஆசைகளை முறியடிக்க முயலும் சூழ்நிலைகளோ அல்லது மனிதர்களோ வரக்கூடும். இருப்பினும் எல்லாமே உங்கள் தேர்வை பொறுத்தே அமைகிறது. ஆம், இது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரு விஷயம். மற்றவர்கள் தரும் ஏமாற்றங்களோ அல்லது வாழ்க்கையின் சாதகமற்ற சூழ்நிலைகளின் மோசமான விளைவுகளோ தன்னை தடுத்து நிறுத்த ஒரு மனிதன் அனுமதித்தால் அவன் பெரும்பாலும் ஏமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கையே வாழ்வான். மேலும் தேவனுடைய நோக்கத்தை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போகும். அப்படிப்பட்ட நபர் பெரும்பாலும் தன் கோபத்தையும் விரக்தியையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவார். மற்றவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் அவரால் கண்டுபிடிக்க முடியாததால் எல்லோரும் மகிழ்ச்சி அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புவார். இன்று பலருடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. இருப்பினும் உங்களை பற்றிய தேவனுடைய வார்த்தையின் அறிவின் அடிப்படையில் உங்கள் தேர்ந்தெடுப்பது வித்தியாசமாக இருக்க முடியும். மேலும் அது வித்தியாசமாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுங்கள். மேலும் வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல என்பதில் உறுதியாக இருங்கள். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையின் தருணங்களை அனுபவிக்கும் தேர்ந்தெடுங்கள். இதுவே உங்களை குறித்த அவருடைய சித்தமாகும். உபாகமம் 30:19 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரிடம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கூறினார். இது எவ்வளவு நெகிழ்ச்சியானது மற்றும் அறிவுறுத்தலானது! ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் ஆற்றலை அவர் உங்களுக்கு கொடுத்துள்ளார். ஏனெனில் நீங்கள் என்றென்றும் ஆசீர்வாதத்துடன் வாழ வேண்டும் என்பதே உங்களை குறித்த அவருடைய விருப்பம். நிறைவான வாழ்க்கை, தெய்வீக ஆரோக்கியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் மற்றும் மனதின் பரந்த விரிவு, செழிப்பு மற்றும் செல்வம், மகிமை மற்றும் எப்போதும் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, இவைகளும் இதற்கு மேலான இவைகளும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தெய்வீக ஏற்பாடுகளாகும். ஆனால் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவற்றை சொந்தமாக்கிக் கொள்ள நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். இன்று தேவனுடைய வார்த்தையின் படி நடந்து உங்கள் வாழ்க்கையில் தேவனை பெருமைப்படுத்த தேர்ந்தெடுங்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. ராஜாவாகி இயேசுவே, மகிழ்ச்சியும் மகிமையும் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. நான் தெய்வீக ஆரோக்கியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம், மனதின் பரந்த விரிவு மற்றும் செழிப்போடு நடக்கிறேன். என் உலகத்தை ஆள்வதற்கு நீர் தந்த மிகுதியான கிருபை மற்றும் ஞானத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமுள்ள நாமத்தில் ஆமேன். மேற்கொண்ட தியானம் 1 பேதுரு 1:8, யோவான் 15:11, பிலிப்பியர் 4
4. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் நீதிமொழிகள் 4-6 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழும். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை வரை உற்சாகத்துடன் இரு. ஷலோம் ஷலோம்.